இயேசு இரட்சகர் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த தியானத்திலே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்ட போது, ஆவிக்குரியவர்கள் என்ற நிலையில் இருக்கும் கிறிஸ்தவர்கள் எப்படி தங்களுடைய அடையாளத்தை குறித்த கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதை நான் பகிர்ந்து கொண்டேன். கொரிந்தியர்கள் அடைந்திருந்த ஒரு கீழ்த்தரமான அடையாளம் அல்லது ஒரு சோகமான அடையாளத்தை பற்றி நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். அவர்கள் ஆவிக்குரியவர்கள் என்பதை தங்கள் வாழ்க்கையிலே எப்படி மறுதலித்திருந்தார்கள் என்றால், மாம்சத்திற்கு உரியவர்கள், பலன் இல்லாதவர்கள், குழந்தைகள் என்கிற அடையாளத்திற்கு அவர் கீழே இறங்கி வந்திருந்தார்கள். இது பவுல் மிக வேதனையோடு அவர்களோடு பகிர்ந்து கொண்டு அவர் சொல்லுகிற காரியம், எப்பொழுதுமே ஒரு கிறிஸ்தவன் தன்னுடைய அடையாளத்தை குறித்ததிலே மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட அடையாளங்கள் அல்ல, ஆவிக்குரிய மனிதனுக்கு இருக்க வேண்டிய சரியான அடையாளங்கள் என்ன என்பதையும் இதே அதிகாரத்தில் பவுல் பகிர்ந்து கொள்கிறார். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலேயும் 16வது வசனத்திலேயும் அதை அவர் பகிர்ந்து கொள்ளுகிறார். 9வது வசனத்தை கவனியுங்கள். நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள் என்று அவர் சொல்லுகிறார். தேவனுடைய பண்ணை, இதுதான் எனக்கு இருக்க வேண்டிய சரியான அடையாளம். இந்த அடையாளத்தை நான் என் வாழ்க்கையிலே நிரூபணம் செய்ய வேண்டும். பொது மொழிபெயர்ப்பு அதை மிக அழகாக மொழிபெயர்த்திருக்கிறது. நீங்கள் கடவுள் பண்படுத்தும் தோட்டமாயிருக்கிறீர்கள் என்று அது சொல்லுகிறது. கடவுள் பண்படுத்தும் தோட்டம், கடவுளுடைய தோட்டம் என்பது எவ்வளவு பெருமையான ஒரு விஷயம். அதுதான் என்னுடைய அடையாளம் என்றால் அதுதான் ஆவிக்குரிய வாழ்வின் மிக தெளிந்த அடையாளம். அதே நேரத்தில் அந்த தோட்டம் என்கிற அந்த நிலை கடவுளால் கைவிடப்பட்ட ஒரு தோட்டம் அல்ல, கண்டுகொள்ளப்படாமல் இருக்கிற தோட்டம் அல்ல, அது கடவுளால் பண்படுத்தப்படுகிற தோட்டம். அப்படி என்றால் கடவுளுடைய செயல்பாடுகளும் கிரியைகளும் அதற்குள் நடந்து கொண்டே இருக்கிறது. அவருக்கேற்ற கனிகளையும் பலன்களையும் கொடுப்பதற்கு உரிய வகையிலே அந்த தோட்டம் ஆயத்த நிலையிலேயே வைக்கப்படுகிறது. விசுவாச மக்கள் நாம் எப்பொழுதுமே கடவுளுடைய தோட்டமாக இருக்கிறேன், கடவுளுடைய பண்ணை என்கிற நிலையிலே அவர் பண்படுத்தும் ஒரு வாழ்க்கையை நான் வைத்து கொள்ள வேண்டும் என்பதிலே நான் கவனமாக இருக்க வேண்டும். இரண்டாவது அவர் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் தேவனுடைய மாளிகை. இதே பதத்தை பொது மொழிபெயர்ப்பிலே கடவுள் எழுப்பும் கட்டடம் என்று மொழிபெயர்த்திருக்கிறது. இதிலேயும் நீங்கள் கவனியுங்கள், நான் கடவுளுடைய கட்டடம், மாளிகை. ஆனால் இங்கே ஒரு வார்த்தை சேர்க்கப்படுகிறது, கடவுள் எழுப்பும் கட்டடம். அப்படி என்றால் கடவுள் ஒரே நேரத்திலே ஒரு விசுவாசத்தை உடைய மனிதனுக்கு அந்த கட்டிடம் என்கிற நிலைப்பாட்டுக்கு அவனை கொண்டு வருவதில்லை. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கேற்ற மாளிகையாக, கட்டடமாக அவனை அவர் கட்டிக்கொண்டே இருக்கிறார். எனவே இந்த கட்டுதல் என்கிற செயல்பாடு, கிரியை நடந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த அடையாளத்தை ஒரு கிறிஸ்தவன் ஒருபோதும் இழக்கக்கூடாது. முதலில் நாம் பார்த்தோம், நான் கடவுள் பண்படுத்தும் தோட்டம். இரண்டாவது நாம் பார்த்தோம், நாம் கடவுள் எழுப்பும் கட்டடம். மூன்றாவதாக 3:16 நாம் வாசிக்கிறோம், நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் ஜீவனுள்ள தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியீர்களா? இதை பொது மொழிபெயர்ப்பிலே கடவுளுடைய கோவில் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். தூய ஆவியார் வாசம் பண்ணுகிறார் என்றும் அங்கே சொல்லப்படுகிறது. பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே நிரந்தரமாய் இருந்து உள்வாசம் செய்கிறார். இதுதான் புதிய ஏற்பாட்டிலே எனக்கு கிடைத்திருக்கிற மாபெரும் ஸ்லாக்கியம். இந்த அடையாளத்தை நான் உடையவனாக இருப்பேன் என்றால் அதற்குரிய வாழ்க்கையை நான் என் வாழ்க்கையிலே வெளிப்படுத்த முன் வருவேன். ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோமா?
ஆண்டவரே, எனக்கு இருக்க வேண்டிய 3 அடையாளங்கள் என்ன? 1, நான் கடவுள் பண்படுத்தும் தோட்டமாய் இருக்க வேண்டும். 2வது, கடவுள் எழுப்பும் கட்டடமாக இருக்க வேண்டும். 3வது, கடவுள் வாசம் பண்ணும் ஆலயமாக நான் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அடையாளத்தை இந்த சமுதாயத்திலே கொடுக்கவும் பலன் தரவும் எனக்கு கிருபை தாரும் என்று மன்றாடுவோம், பிரார்த்தனை செய்வோம். அன்பின் தகப்பனே, மறுபடியுமாய் நீர் எங்களோடு கூட பேசினீர். உடைய தெளிந்த சத்தத்தை கேட்டோம். எங்களுடைய ஆரோக்கியமான அடையாளத்தை நாங்கள் எப்பொழுதும் காத்துக்கொள்ள இழந்து விடாமல் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நிமித்தமே வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.